தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 112 நலம் புனைந்துரைத்தல். குறள் எண் 1111. நல்நீரை வாழி அனிச்சமே நின்னினும் மெல்நீரல் யாம்வீழ்பவல். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், அனிச்ச மலரே வாழ்க, நீ மிகவும் மென்மையாயிருக்கிறாய். ஆனால் நான் விரும்பும் என் காதலியோ உன்னிலும் மென்மையானவள், பூவிலும் மெல்லிய பூம்பாவை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், பூ என்பதே மென்மையான ஒன்று. அதிலும் அனிச்சப்பூ என்பது மிகவும் மென்மையான தன்மை கொண்டது. காதலில் இருப்பவர்கள் தன் காதலியை அனிச்சப்பூவை விட மென்மையானவளாக பார்ப்பர். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.